வணக்கம் தாயகம். இப்போ நேற்றில் இருந்து அதிகமாக பேசப்படுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாக்குற நேரத்துல இலங்கையிலேயே மிக உயரமான இயேசுநாதர் சிலை ஆபீஷியலா திறந்து வச்சிருக்காங்க. இந்த சிலை ஏன் இவ்வளவு சிறப்பானது, இது ஏன் சீதுவையில ஓபன் பண்ணாங்க, 60 அடி பிரம்மாண்டமான உயரத்தில் இருக்கக்கூடிய இந்த இயேசு கிறிஸ்து சிலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறதா இந்த வீடியோல உங்களோட நாங்க ஷேர் பண்ண போறோம். சீதுவையில ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு பேர் சுப்புவத் அரண அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த இடத்துலதான் இலங்கையிலேயே மிகப்பெரிய இயேசுநாதர் சிலை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது பொதுமக்களினுடைய வணக்கத்திற்காகவும் அதே நேரத்துல இந்த பாக்குற நேரத்துல ஒரு ஆசீர்வதிக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்திலையும் காணப்படுது. இந்த நிகழ்வு கொழும்பு பேராயர் மால்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகையின் தலைமையில தான் நடைபெற்றது. சுப்புவத் அரண இந்த சென்டர் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பின் அடிப்படையில இது இலங்கையின் முதலாவது 60 அடி உயரமான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இயேசு கிறிஸ்து சிலை. ஆமா, ஆனா இது ஊடகங்கள் எல்லாம் எப்படி சொல்லப்பட்டது, வெள்ளை இரும்பு கொண்டு உருவாக்கப்பட்ட மிக உயரமான சிலை அப்படி என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அப்படியெல்லாம் கிடையாது. அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படின்றாங்க. ஏன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்? இது பாக்குறதுக்கு நமக்கு இப்ப பட்ட பகல்ல பார்த்தாலும் நல்ல பிரம்மாண்டமா வெளிச்சமா தெரியும், நைட்ல பார்த்தாலும் நமக்கு பிரம்மாண்டமா வெளிச்சமா தெரியும். மெயின்டைன் பண்றது ரொம்பவுமே ஈஸி இல்லையா? 60 அடி உயரமான சிலை அப்படின்னு பார்க்கும் போது மெயின்டெனன்ஸ் கரெக்டா இருந்தா தானே நல்லா இருக்கும். ஆமா, பொதுவாக இந்த சிலைகள் சிமெண்ட்ல செய்வாங்க, வேறு விஷயங்கள்ல செய்வாங்க, கல்ல செய்வாங்க. இந்த சிலையை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல செய்திருக்கிறதன் காரணமாக மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி என்றாங்க. மத்ததோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இதனுடைய செலவு குறைவா. ஓகே, ஒயிட் அயன் கிடையாது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இது ஓகே. இப்போ ஏன் சீதுவையில கொண்டு போய் இவ்வளவு பெரிய சிலையை வச்சாங்க? நிறைய இடங்கள் இலங்கையில இருக்கும் போது சீதுவை எதனால செலக்ட் பண்ணப்பட்டது? சீதுவையில நிறைய கிறிஸ்தவர்கள் வாழ்றாங்க, அது கூட ஒரு காரணமா இருக்குமோ? அதான் கிடையாது. இதுக்கு மிக முக்கியமான காரணமே சீதுவையில இயங்கக்கூடிய சுப்புவாத் அரண அப்படிங்கிற ஒரு சென்டர் தான். சோ இது ஜஸ்ட் ஒரு வழிபாட்டு தலமோ இல்லைன்னா தேவாலயமோ மட்டும் கிடையாது. இது கொழும்பு மறை மாவட்டத்தின் கீழ் இயங்கக்கூடிய மனநலம், ஆன்மீக வளர்ச்சி, சமூக வாழ்க்கை மற்றும் முழுமையான மனித ஆளுமை வளர்ச்சிக்கான பயிற்சி மற்றும் வழிகாட்டலை வழங்கக்கூடிய ஒரு மையம். சோ இந்த மையத்துடைய நிர்வாகி அவருடைய மைண்ட்ல ஒரு விஷயம், இப்ப பேசிக்கா ஒரு சிலை நம்ம உருவாக்குறதா இருந்தா ஏதாவது ஒரு சிலையை பார்த்து இந்த மாதிரி ஒரு சிலை செய்யணும் நம்ம ஆசைப்பட்டிருப்போம் இல்லையா? ஆனா இந்த நிர்வாகியை பொறுத்த வரைக்கும் அவருடைய மைண்ட்ல தோணுது இந்த இடத்துல இவ்வளவு அடி உயரத்துல ஒரு சிலை உருவாக்கணும்னு அவர் நினைச்சதால அந்த இடத்துல அதை பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சுப்புவத் அரண அப்படின்றது கத்தோலிக்க மக்களுக்கு மட்டும் சேவை வழங்குகின்ற ஒரு நிறுவனம் கிடையாது. இதனுடைய செயற்பாடு எந்த விதமான லாபமீட்டும் செயற்பாடும் இல்லை. அது ஒரு பொதுநலமாக செய்யப்படுகிற ஒரு விஷயம். எனவே அங்குதான் இந்த சிலையை திறந்து வச்சிருக்காங்க. இந்த சென்டரை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், யங்ஸ்டர்ஸ், பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், நிறைய ப்ரொஃபஷனல்ஸ், இவங்க எல்லாருக்குமே குடும்பங்களுக்கான ஆலோசனை பயிற்சிகள் எல்லாமே முற்றும் முழுக்க ஃப்ரீயா கொடுக்கக்கூடிய ஒரு இடம். இப்போ யங்ஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு, குடும்பத்துல ஏதாவது முரண்பாடு இருக்கு, கல்யாண வாழ்க்கையில சிக்கல்லாம் இருக்கும் போது நமக்கு யார்கிட்ட போயிட்டு கைடன்ஸ் சப்போர்ட் எடுக்கிறதுன்னு தெரியாம இருக்கும் போது இந்த சென்டர்ல அதுக்கான சர்வீஸ் எல்லாமே ஃப்ரீயா தான் கொடுக்கறாங்க. சோ அந்த இடத்துல இப்படி ஒரு சிலை அமைஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கறதாலதான் இந்த 60 அடி உயரமான இயேசு கிறிஸ்து சிலையை இப்போ திறந்திருக்கிறாங்க. இந்த சிலையை இலங்கையிலேயே இருக்கக்கூடிய 60 அடி உயரமான மிக உயரமான சிலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இது உத்தியோகபூர்வமான அறிக்கையா என்று கேட்டால் இல்லை. ஏன்னு சொன்னா இப்போ உலகத்திலேயே மிகப்பெரிய சிலை, இலங்கையில மிகப்பெரிய சிலைன்னு சொல்லும் போது அதுக்கான சர்டிபிகேட் கொடுக்கணும். அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கான தனியான அளவீடுகள் இருக்கும் இல்லையா? இலங்கையில வேற ஏதாவது சிலைகள் இருக்கு அப்படிங்கறத ஒப்பிட்டு பார்த்து ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும். அந்த சர்டிபிகேட் இது வரைக்கும் இந்த சிலைக்கு கொடுக்கல. அதனால இலங்கையில உருவாக்கப்பட்ட முதலாவது 60 அடி உயரமான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிலை அப்படின்னு சொல்றதுதான் இப்போதைக்கு இது பொருத்தமா இருக்குங்க. பொதுவா இந்த மாதிரி உயரமான சிலைகளை செய்கிற நேரத்துல அப்சர்வேஷன் டெஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கு. இல்லன்னா அந்த சிலைக்குள்ள போற மாதிரியான படிக்கட்டு இருக்கும், பார்வையாளர் தளங்கள் அப்படிங்கிற மாதிரியானது எல்லாமே இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஆனா சீதுவையில் இருக்கக்கூடிய இந்த இயேசு கிறிஸ்து சிலையை பொறுத்த வரைக்கும் இந்த சிலைக்குள்ள மக்கள் போக முடியுமா, அப்சர்வேஷன் ஏரியா இருக்குதா, இல்லன்னா சிலைக்கு கீழே தனியான பிரார்த்தனை அறை அமைக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற விஷயங்கள் எதுவுமே இன்னும் ஆபீஷியலா இது ரிலீஸ் ஆகல. ஆமா, எனவே அது ரிலீஸ் ஆகின்ற பொழுது அது பற்றிய விவரங்களும் வரும். எனவே அந்த விஷயத்தையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு
இன்றைய தினம் நாங்கள் இந்த நிகழ்வை முடிவு செய்து கொள்வோம். எஸ், இந்த சிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா சிலை திறக்கும் போது கிறிஸ்தவ மக்கள் மட்டும் இல்லாம கத்தோலிக்க மக்கள் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த சமூகமுமே ஒன்னா சேர்ந்திருக்கிறாங்க இல்லையா. இது தனியா ஒரு மத வழிபாட்டு தலமா மட்டும் பார்க்காம இலங்கையை பொறுத்த வரைக்கும் இன மத நல்லிணக்கத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா கலையினுடைய இன்னும் ஒரு வடிவமாக தான் பார்க்கப்படுது. சொல்லும் பொழுது எங்களுக்கு நேர்ல போய் பார்க்கின்ற ஆசையும் வருது. இது நீங்க போய் நேர்ல பார்த்திருக்கீங்களா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.